ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஷேடோ ஃபைட் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். சில பேருக்கு விளையாட தெரியும், சில பேருக்கு விளையாட தெரியாது. அவங்க விளையாட தெரியாதவங்களுக்குலாம் இங்கே லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கும். இந்த மெனுவில் இங்கே போய்ட்டு நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு காமிக்கும். நீங்கள் ஷோ கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அது ஷோ ஆகும். ஆச்சுங்களா? ஒவ்வொரு வெப்பனுக்கு ஒவ்வொரு மாதிரி வரும். நம்மளுக்கு இந்த வெப்பனுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம மெய்ஸ் வச்சுப்போம். இதை எக்யூப் பண்ணிட்டு அங்கே போனீங்கன்னா ஒவ்வொரு வெப்பனுக்கு ஒவ்வொரு மாதிரி வரும். இதோ இப்போ நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு மாதிரி வெப்பனுக்கு பார்த்தீங்களா. இதுவே இங்கே பாருங்கள், டபுள் டேப்பை அப்படியே நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தீங்களா, இந்த நிக்கல்ஸ்க்கே கொடுப்போம். கொடுத்துட்டு நம்ம அங்கே போகலாம். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த டபுள் டேப் நம்ம ஆல்ரெடி காமிச்சோம், அதே டபுள் டேப் தான், பட் வேறு மாதிரி வரும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இங்கே நீங்கள் அச்சீவ் பண்ணுறது இதே டாஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். டைமண்ட்ஸ் அதுதான் நம்ம சில முடிச்சிருக்கோம். உங்களுக்கு ரிவார்ட்ஸ்லாம் கிடைக்கும். அடுத்து இது வந்து இந்த ஸ்கில்ஸ் மாதிரி ஸ்கில்ஸ் பேசிட்டில் நீங்கள் லேர்ன் பண்ணுறது இதெல்லாம் கூட இங்கே வரும். சில நேரத்தில் உங்களுக்கு டேமேஜ் கம்மியாகணும், இல்லை பெயின் ரெடியூஸ் ஆகணும் அப்படின்றது கூட இங்கே காமிக்கும். டேமேஜ் யுவர் ஹெல்த் இஸ் லோயர் தென் 20%. அதாவது இங்கே வரணும். நம்மளுக்கு ஒன்றும் அந்த லெவல் அன்லாக் ஆகலை. நீங்கள் இன்னும் மட்டும் கோபுரா தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே போய்க்கலாம். வெப்பன்ஸுக்கு போய்ட்டு உங்களுக்கு வெப்பன்ஸ் அப்படின்னு வேணும்னா நீங்கள் காயின் கொடுத்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லை ப்ரோ நீங்கள் ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் வச்சு ஆகணும், இந்த மாதிரி என்கேஜ் வெப்பன் டைமண்ட்ஸ் வச்சு ஆகணும் அப்படின்னா இதில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்கேஜ் வெப்பன் அப்படின்னு தெரியலன்னா நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன். இந்த மாதிரி என்கேஜ் வெப்பன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு அண்டர்வேர்ல்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அங்கே ப்ளே பண்ணுறது என்கேஜ் வெப்பன் சூப்பராக யூஸ் ஆகும், மேலேயும் யூஸ் ஆகும். அடுத்து கீழே இங்கே டைமண்ட்ஸ் ஃப்ரீ ஜெம்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வீடியோ பார்த்தா உங்களுக்கு 3 ஜெம்ஸ் காமிக்குது. அதே கீழே கெட் ஃப்ரீன்னு கொடுத்தீங்கன்னா அவங்க கேம் தருவாங்க. அந்த கேமில் டாஸ்க்கை முடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த டைமண்ட்ஸ்லாம் அப்படி ஆட் ஆகிக்கும். இது நம்ம ஆன்லைன் ஆன் பண்ணலாம். இப்போ நான் ஆன்லைன் ஆன் பண்ணாமல் தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஆன்லைன் ஆன் பண்ணிட்டு அடுத்த தடவை சொல்கிறேன். இங்கே வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே ரொம்ப நேமாக இருக்குல்ல, 1000 ரூபாய் 3000 ரூபாய் அட்லீஸ்ட் 1349 ரூபாய் தான் 90 டைமண்ட் தராங்க. இது நேமாக இருக்குல்ல. அடுத்து நம்ம பவர்ஸ் அப்படின்னு வேணும்னா இந்த டிஃபிட் ஹெர்மிட். அந்த ஹெர்மிட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அதோ இங்கிறாப்லையா, இவர் தான் ஹெர்மிட். இவரை நம்ம கொண்டோம் அப்படின்னா டிஃபீட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மேஜிக் பவர் அன்லாக் ஆகிடும். அடுத்து ஷூரிக்கன் வந்து லிங்க்ஸ் தான் ஃபஸ்ட்டு பாஸ். இந்த லிங்க்ஸை நம்ம டிஃபீட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஷூரிக்கன் அன்லாக் ஆகும். அடுத்து சரி, இப்போ நான் உங்களுக்கு மேலே கேம் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இதோ இங்கே பார்த்தீங்களா, இந்த ஏரோ மார்க்கை டபுள் டேப் பண்ணுவேன். நம்மளுக்கு நிறைய ஸ்கில்ஸ் ஓப்பன் ஆகாது. பிகாஸ் நீங்கள் யூடியூப் நிறைய பார்த்துருக்கலாம், ஸ்கில்ஸ் அதிகமாக வச்சு நல்லா அழகாக விளையாடுவாங்க. பட் நம்மகிட்ட ஸ்கில்ஸ் ஓப்பன் ஆகாது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க இல்லையா, இது நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்டார் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒவ்வொரு மாதிரி ஸ்கில்ஸ் நம்ம சொல்லிடுறாங்க. அதாவது 10, 5 அந்த மாதிரி டிஃப்ரென்ஸு ஒவ்வொரு ஸ்டாருக்கும் நம்மளுக்கு மாற்றுறாங்க. இந்த ஸ்டார் இப்போ நம்மளுக்கு 3 தான் இருக்குது. ஆல்ரெடி நம்ம வெப்பன்ஸ் போகலாம். இப்போ எது பவர்ஃபுல் வெப்பன் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த அன்லாக்கான வெப்பன்ஸ், இந்த லாக்கான வெப்பன்ஸ் அது எப்படி எடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டார் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனப்போ ஃபுல்ஃபில் ஆகும். அப்போ ஃபுல்ஃபில் ஆகும்போது ஒவ்வொரு வெப்பனும் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அதே மாதிரி தான் கவசம், ஹெல்மெட், இந்த மாதிரி எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட் நம்மகிட்ட இப்போ நீடில் ஒரே போகலாம். ஆனால் நீடில் கொஞ்சம் ஈஸியாக கஷ்டமாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. பட் நம்ம நீடில் சேர்த்துக்கலாம். இது பண்ணிவிட்டு நம்ம நேராக போயிடலாம். பார்த்தீங்கன்னா இங்கே இம்பாசிபிள் காமிக்கும். இம்பாசிபிள் காமிக்கும் போது நீங்கள் அதை செய்து அங்கே போகாதீங்க. ஏன்னா இம்பாசிபிள்ன்றதுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இம்பாசிபிள் அப்படின்னு போனீங்கன்னா கூட உங்களுக்கு ஸ்கில்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம டோர்னமெண்ட் போயிடலாம். நார்மலுக்கு இது டோர்னமெண்ட்டு. ஸோ நம்ம டோர்னமெண்ட் போயிடலாம். ஃபஸ்ட்டு வெல்வெட். ஓகே, வெல்வெட் கிட்ட போகிறோம். இப்போ டபுள் டவுன் நம்மளுக்கு வாங்க எப்படி வரோம். ஜஸ்ட் ஈஸி. எப்படி போகிறோம், நம்ம எப்போ நல்லா பறக்க கிடைச்சிங்கன்னா அவங்க ஷாக்கான ஹிட் பார்த்தீங்கன்னா அவங்க பறக்கும். ஜஸ்ட் ஈஸி. உங்களுக்கு ஒவ்வொரு வெப்பனுக்கு ஒவ்வொரு மாதிரி ஸ்கில்ஸ் வரும். நீங்கள் தெரிஞ்சுனா அந்த லெவல் பண்ணுற இடத்துக்கு போய் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்றும் வெல்வெட் அடிக்க ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நீரில் வச்சு அவங்க சமைச்சு இருக்கும். உங்கள் எப்போ நீங்கள் தான் அதுவும் அந்த ஸ்கில்ஸ் நீங்கள் வரல, ஓப்பன் ஆகலை. ஈஸி. இப்போ வெளில முடிச்சதுனால நம்ம கிரெடிட்ஸ் வரும். ஸ்கோர்
ஸோ ஒரு ப்ரொஃபைல் முடிச்சிருக்கோம். இப்போ நம்மளுக்கு இந்த இது ஹார்டாக இருக்குது, இங்கே போயிடலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மேட்ச்சு. ஆமாம் லைவ் கூட போகலாம். நான் லைவ் போகிறதுக்கு அப்படின்னு லைவ் போகலாம். அடுத்து அண்டர்வேர்ல்டு மேட்ச் எல்லாம் டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னா அண்டர்வேர்ல்டு மேட்ச் போடுறோம். கொஞ்சம் ஆமாம் இந்த இன்னும் நல்லா காலையில் நான் வந்து சேவம் தெரியும் விளையாடி நம்ம டெலிட் பண்ண சேட்டை இந்த சேட்டை போட்டோம். அது மாதிரி சேவம் வரையும் மிச்சிருந்தேன். அப்போ கூட நான் எடுத்துக்கிறேன். அதனால் எனக்கு ஸ்பீச் அதனால இன்னும் டை ஹார்ட் ஃபைட்டர் இதுதான் நம்மளுக்கு இந்த டவுனில் தான் இந்த எண்ணத்துக்கு இது வந்துச்சு. சரி அடுத்த வீடியோ உங்களை பாருங்கள். பாய்.